வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமான முக்கியமான செயல். நம்ம இதில் ரொம்ப அலர்ட்டாகவும் விழிப்புணர்வோடும் சேம் டைமில் அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அதனால் என்ன பயன், என்ன தீமை ஏற்படும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்வை சொல்லுவோம், 2வது பேச்சு சொல்லுவோம், 3வது ஸ்பரிசம் தொடு உணர்வை சொல்லுவோம். இந்த பேச்சு என்ன பண்ணுது, பார்வை என்ன பண்ணுது, தொடு உணர்வு என்ன பண்ணுது, இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பயிற்சி பண்ணுறவங்களுக்கு பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளோட பேச்சு, நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா என்னோடய சக்தி இதுலேருந்து வெளிப்படும். அதனால தான் அது மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அது எந்த மாற்றம் வேணாம். அப்போது நீங்கள் அதை கிரகிக்கக்கூடிய தன்மையில் இருந்தீங்கன்னா அதே மாதிரி கிரகிச்சுக்குவீங்க. அதே மாதிரி தொடுறது, ஒருத்தங்களை தொடுறது மூலம்தான் அவங்களோட ஒரு இடத்துல தொடும்போது மொத்த உடலுக்கும் அது நரம்பு மண்டலத்து வழியாக மனசு ஃபுல்லாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்க்குறதுலே ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நீங்கள் பயிற்சி பண்ணுற காலத்துலலாம் நீங்கள் அந்த பார்வையை சரியான கோணத்தில் சரியான இதில் வச்சுக்கலன்னா மனம் கட்டுக்கடங்காமல் போயிடும். அதை நம்ம சுவாசத்தை கவனத்தில் வச்சுக்கணும், மன ஓட்டத்தை கவனத்தில் வச்சுக்கணும். அதில் கண் பார்வை ரொம்ப முக்கியம். பயிற்சி காலத்துலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்ணை எப்படி கட்டிக்குவோன்னா கீழே மட்டும் திருற மாதிரி கொஞ்சம் பயிற்சி காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கண் பார்வை நமக்குள்ளே திருப்பிக்கிறது. பிரத்தியாகாரம் பண்ணுவோம்ல, தாரணை பண்ணும்போது நம்ம பார்வையை நமக்குள்ளே பிடிச்சிக்குவோம். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சூன்யமான நிலைக்கு போக முடியும். எப்படின்னா, சந்த கடையில் கூட உட்காந்து கூட நீங்கள் தியானம் பண்ணலாம். அந்த தன்மைக்கு வர்றது எப்படின்னா, இந்த பார்வையை உங்களுக்குள்ளே திருப்பினா மட்டும்தான் இது சாத்தியம். சில பேர் எவ்வளோ பெரிய இரைச்சல்லையும் தூங்குவாங்க. இது ஒரு வகையில் அவங்களுக்கு இது இயல்பாக இருந்திருக்கும். படுத்தோடனே தூங்கிடுவாங்க. இது ஒரு விதில். அதே மாதிரி இந்த பார்வை எவ்வளோ முக்கியங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி தொடுறது எவ்வளோ முக்கியம் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி பேச்சு, அந்த குரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்வை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒருத்தங்களவே தலைகளை மாற்றிட முடியும். அவங்க பார்வையாலேயே கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இந்த வசியம், இந்த மோகனம், ஸ்தம்பனம் அப்படின்னு 8 விதமான அஷ்டாங்க கிரியைகள்லாம் இருக்குது. அஷ்டாங்க யோகம் மாதிரி இது அஷ்டாங்க என்ன சொல்கிறதுனா, அந்த புலன்களை அடக்கிறது. இந்த வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஸ்தாபனம் அப்படின்னு ஒரு நிலைகள்லாம் இருக்குது. அப்போ கேட்டிங்கன்னா இது எல்லாம் ஏன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா, நம்மளை எந்த இடத்துலேருந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எந்த மாதிரி நம்ம சூழ்நிலையால் நம்ம பாதிக்கப்படுவோம் தெரியாது. இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறது எப்படின்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஒருத்தங்களுக்கு கண் திருஷ்டியாலேயே கண் திருஷ்டி கல்லடி பட்டாலும் கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் இது ரொம்ப பெரிய அனுபவத்துக்கு வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயே. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஷர்ட்டு நீங்கள் அழகாக போட்டு போனீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தன்மையில் உள்ள ஒரு மனிதர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அந்த ஷர்ட் உங்களுக்கு கிழிஞ்சிரும், இல்லை எதாவது கரைப்பட்டுரும். அதை பயன்படுத்த முடியாத தன்மைக்கு ஆயிரும். சில பொருட்களை ஒருத்தங்க அதை பயன்படுத்துகிறோம், பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லும்போதே அந்த பொருள் அது
அழிவில் ஏற்பட்டுரும். ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறது வந்து உடனே ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும். சில டைமில் உங்களுக்கு தலைவலி, ஒரு மாதிரி கண் எரிச்சல் இந்த மாதிரி ஏற்படும். சில டைம் மயக்கம் கூட ஏற்படும். அப்போது அவங்களோட தீவிரமான அந்த பார்வை மூலம் அந்த கதிர்கள் உங்களுக்குள்ளே கடத்தப்படும் போது நீங்கள் அந்த 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 தன்மையோடு நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களே, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கீங்க, அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு வெளிப்படும். சில பேருக்கு அப்படி ஆகாது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப பலம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இது ஒரு காரணம். அப்போது வந்து அதனால தான் திருஷ்டி கழிக்கிறது வந்து நம்ம பாரம்பரிய முறையில் ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்தாலோ, இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாவோ, திருமணம் முடிஞ்சு வந்தாவோ, இந்த மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தாவோ, இந்த மாதிரி எது வந்தாலும் வெற்றி காலமோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சினா ஆலம் சுற்றுவாங்க. அந்த திருஷ்டி கழிக்கும் போது என்னாகும் அப்படின்னா அது வீட்டுக்கு வரும்போது தண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க தண்ணி குடித்தோடனே மிச்ச தண்ணியை அப்படி அவங்க கீழே ஊற்றிடுவாங்க. அவங்க பார்வையிலே அந்த அவங்களோட இது எல்லாம் அந்த இது இறங்கியிருக்கும். அவங்க வந்தவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. உள்ளுக்குள்ளே வந்து அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க, எவ்வளோ தன்மையில் மாறி இருக்காங்கங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் இப்படி செய்வாங்க. இது ஒரு விதமான தன்மை. இது பார்வை மூலம். ஒருத்தங்க பார்வையிலே ஒருத்தங்களை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. நோக்கு வருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பார்வையினால் ஒருத்தங்களை வந்து வசியம் பண்ணிட முடியும், ஒருத்தங்களை வந்து செயலை செஞ்சு வச்சிட முடியும், ஒருத்தங்களை வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள ஆட்டி வைக்க முடியும், இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் இது. அதனால தான் நம்ம வந்து என்னதுன்னா கண்டதை பார்க்கக்கூடாது. இந்த 3 பொம்மை வச்சுருப்பாங்களே, காதை 3 குரங்கு பொம்மை இருக்கும்ல, கண், வாய், காதெல்லாம் பொத்தி இருக்கும்ல, அது மாதிரி. இது ரொம்ப முக்கியம். இதில் சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் வந்து பேச்சு நிதானமாக பேசுவாங்க, நிதானமற்று பேசுவாங்க, தீர்க்கமாக பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த தீர்க்க தரிசனம் சித்தர்கள் பேசும்போது நிதானம் இருக்கும். அதில் தீர்க்கமாக பேசுவாங்க. அவங்க குரல் வந்து அந்த அந்த இதில் தெரியும் அவங்க உண்மை தான் பேசுகிறாங்கன்ட்டு. இப்போல்லாம் பயங்கரமாக இந்த ஸ்கிரிப்டெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதி சொல்கிற கேரக்டர் நடிகர்கள் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி பயங்கரமாக பேசுகிறாங்க. இப்போ உங்களால் யார் உண்மை பேசுகிறாங்க, யார் பொய் பேசுகிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு உண்மை தான் தேடி போக வேண்டியதாக இருக்குது. பொய் தன்னால் வந்துடுது முன்னாடி நிறையா. அதனால் இங்கே போலிகள் அதிகமாக வந்ததுனால அந்த அளவுக்கு உண்மையே தோற்றுடும் போலிகள் முன்னாடி. அப்படி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை ஜாலம் பண்ணி உங்களுக்கு பேச தெரிஞ்சுன்னா நீங்கள் பயங்கரமாக உங்கள் பிழைப்புக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது அது காசு. அதுதான் தொடர்ந்து ஒரு கொஞ்சம் உங்களை வந்து மயக்கிற மாதிரி பேசிட்டா நீங்கள் நம்பிடுவீங்க அவர் உண்மையாக பேசுகிறாரு, அந்த மாதிரி. ஸோ இந்த ரொம்ப ரொம்ப கவனம் வச்சுக்கிறது அந்த பேச்சு. அந்த குரல்லே உங்களுக்கு வந்து உயிர் சக்தி வெளியாகிறதுனால இதுதான் நோயை தீர்க்கிறதுக்கு மருந்தாகவும் ஆயிடுது, குழப்பம் உண்டாக்க இது பயன்படுத்துது. அந்த பேச்சு வந்து எந்த மாதிரி வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறத விட அவங்க செயல் வச்சு தான் கண்டுபிடிச்சிக்க முடியும். அவங்க தொடர்ந்து எப்படி இருக்காங்க, தொடர்ந்து கண்காணித்தா மட்டும்தான். இப்போல்லாம் ஒரு பெண் பற்றி புரட்சி பற்றி பேசுகிற ஒரு ஆண் பயங்கரமாக மேடையில் பேசுவாங்க. அவங்க அதுக்கு அவார்டுலாம் வாங்குவாங்க, அவார்டு கூட கொடுப்பாங்க, நிறைய வந்து பாராட்டுவாங்க. வாவ் சூப்பர் சார், பயங்கரமாக பேசுகிறீங்க சார். ஆனால் வீட்டில் பார்த்தா அவங்க ஒய்ஃபை மதிக்கவே மாட்டார், அவங்க குழந்தைங்கள மதிக்க மாட்டார், அம்மா அப்பாவை மதிக்க மாட்டார், அம்மாவை. பேச்சு மேடை பேச்சு மாதிரி ஆயிரும். இந்த செய்யுள் பாட்டை எடுத்து சொல்கிறது,
அந்த அந்த கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் போன்றதெல்லாம் பெரிய பெரிய பாட்டை வரிகள் எடுத்து சொல்கிறது, வள்ளலார் எழுதின பாட்டை சொல்கிறது எடுத்து சொல்லி அந்த விளக்கம் கொடுத்து பேசின உடனே இவர் பெரிய அறிவின் முதிர்ச்சி அனுபவம் பெற்றவர் அப்படின்னு அவர் நம்புகிற மாதிரி பேசினோடனே இங்கெல்லாம் நம்பிடுறாங்க. இது அந்த பேச்சிலேயே கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர் பேச்சில் அந்த வார்த்தை ஜாலத்தில் தான் பேசுகிறாருன்னு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் சிக்கிக்கிறது தான். உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு திறமை வேணும். இது ஒரு விதமான தன்மை ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்பரிசம். அதுதான் நம்ம குட் டச் பேட் டச்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்கோம். ஒருத்தர் தொடும்போதே நம்மளோட மொத்த உணர்வையும் அவங்ககிட்ட கடத்திடலாம். அவங்க தொடுறது மூலம் அதனால தான் விபூதி பூசுகிறாங்கல்ல, அதை நல்லவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி நான் சதுரகிரி போயிருந்தப்போ, அது கொஞ்சம் 10 இயர்ஸ் முன்னாடி அப்படி இருக்கும், 10-12 இயர்ஸ் முன்னாடி. அப்போது நான் இறங்கி வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த க்ரீன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த காவி ட்ரெஸ் மாதிரி, அவர் வரிசையாக கீழே வரவங்களுக்கு பூசிக்கிட்டே இருந்தார். நான் குச்சை வச்சு அப்படி தாவி தாவி வந்துக்கிட்டு இருந்தேன் நடக்க முடியாமல். அவர் என்கிட்ட கேட்காம நான் அவரை கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஊதி நெத்தியில் வச்சிட்டார். கேட்காமன்னா வர்றவங்களாம் வரிசையாக வைக்கிறாங்க, அவங்களாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அவர் வச்ச அடுத்த செகண்டே எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்னோடய கையிலேருந்து வலி அப்படி மேலே என்னோடய ஷோல்டர்லேருந்து இந்த கை முன்னாடி ஃப்ரண்ட்டில் அந்த ஃபிங்கர்லேருந்து அப்படி வலி உருவாகி அப்படியே மேலே வரைக்கும் வந்துருச்சு, ஷோல்டர் வரைக்கும் வந்துருச்சு. நான் உடனே என்ன பண்ணுறதுன்னு நான் உள்ள உரல் கேட்க அது அழி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தோடனே நான் சட்டுன்னு அழிச்சிட்டேன். அழித்த செகண்ட்லேயே அது அப்படியே என் ஷோல்டர்லேருந்து பெயின் திரும்ப அந்த விரலுக்கே திரும்ப போயிடுச்சு. ஸோ அதனால தான் யார்கிட்டையும் இந்த மாதிரி முன்பின் தெரியாதவங்ககிட்ட விபூதி பூசக்கூடாது அப்படிங்கிறது அனுபவம். அப்போ இந்த மாதிரி ஒருத்தங்க தொடுறதுனால உங்களோட மொத்த சக்தியும் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தொடுறதுனால சக்தி கொடுத்துக்கவும் முடியும். நம்ம யார் நல்லவங்க நாலு கெட்டவங்கன்னு எப்படி தெரியும்? அதனால தான் நல்ல சக்தி கொடுக்குறாங்களா கெட்ட சக்தி கொடுக்குறாங்களான்னு இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பேசாமல் அமைதியாக அந்த மாதிரி வாங்காமல் இருக்கிறது எவ்வளோ உத்தமம் இல்லைங்களா? இது ஒரு விதமான அந்த கிராமத்துலலாம் இது இயல்பாக பண்ணுறாங்க. அது பக்தியில் பண்ணுறாங்க, அதை நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம். இருந்தாலும் இதில் இப்படி ஒரு சூட்சமம் உள்ளதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இங்கே நம்ம ஆன்மாவை கவர்ந்து இழுக்கிறது முக்கியம் இல்லை, நாம் வேறு ஆன்மாவை கவர்ந்து இழுக்க முடியாத அளவுக்கு நம்ம ப்ரொடெக்டோடு இருந்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னொருத்தவங்களோட எனர்ஜியை வாங்குறதுல ஒரு மனிதராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் எனர்ஜி இன்னொருத்தர் திருடிக்கிறவும் விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பார்க்குறது, இந்த பேச்சு, ரெண்டாவது தொடுறது, இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எல்லா விதத்துலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது ஆன்மீகத்துலேயும் பொருந்தும், வாழ்வியல்லையும் பொருந்தும். அது அப்யூஸ் பண்ணப்பட்டதுலேருந்து அருள் வர்றதுல வரைக்கும் எல்லாமே இந்த மூணுமே அடங்கியிருக்கு. பார்வையிலே அந்த மீன் குஞ்செல்லாம் பொறிக்க வைக்கன்னு சொல்லுவாங்க. ஆமை முட்டை போட்டுட்டு அந்த எண்ணம் ஃபுல்லாக அந்த இதில் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணை பாதுகாக்கணும். கண்ணை இந்த நித்திய கல்யாணி தண்ணியை வச்சு அலம்பணும். அதை அந்த கண்ணை தூய்மைப்படுத்திகிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ஷார்ப்பாக அதெல்லாம் பயன்படுத்திக்க முடியும். விளக்கெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்கள் தூய்மையான எண்ணெயை விட்டு கண்ணை இந்த அந்த குளிர்ச்சி பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப உத்தமம். அப்புறம் வயசான காலத்தில் போய் இப்படி ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. சேம் டைமில் பேசுகிறதுக்கு வர குரல் என்னென்னா, அந்த பல் நம்ம உடம்பு ஹீட் என்ன ஆயிடுனா பல் எனாமல் இதெல்லாம் தேஞ்சிரும், பல் இடைவெளி விட்டுரும். அப்போ நம்ம குரல் நம்ம பல் இடைவெளி வந்தாலே நம்ம மந்திரங்களோ இதோ சரியாக சொல்ல முடியாது. பேச்சு அந்த ஷார்ப்பாக அந்த தெளிவாக வராது. கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கங்கிறது புரியாத அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். தொடுறது அப்படி தான். நம்ம அதனால தான் காலில் விழுகிறது இப்போது கிடையாது.
அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, முந்தியெல்லாம் வந்து என்னென்னா, ஒரு பெரியவர் வந்தால் வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம பாத்திரத்தை வச்சு காலில், பெரிய தாத்தா பாட்டி வந்தால் அம்மா அப்பா அப்பா அப்பாவோட அம்மா அப்பா அம்மம்மா வந்தால் காலில் எல்லாமே வணங்குவாங்க. வந்தோடனே அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்தோடனே பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, தாத்தா பாட்டியே இருக்கிறதில்ல, ஆசிரமத்தில் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. எப்படி வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க? ஸோ திரும்பியும் சொல்கிறது என்னென்னா, இந்த 3லேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எந்த மாதிரி மனிதர்களாக இருந்தாலும் சரி, இது யோகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.